வணக்கம் மக்களே. அண்ணன் செந்தில் பாலாஜி ஸ்கெட்சை விஜய்க்கு போட்டாரா இல்லை திமுக போட்டாரான்னு தெரில. இப்போ திமுக பேர் தான் கெட்ட பேர் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே முன்கூட்டி அறிஞ்சு இந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணியிருந்தாருன்னா ஸ்டாலின் அப்பாவை நானும் அப்பாவுன்னு சொல்லி பெருமையோடு எங்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லி நானும் பெருமையாக இருந்திருப்பேன். இந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு சொல்லி முட்டுச்சந்தை கொடுத்து அங்கே 1000 ரவுடி பசங்களை அனுப்பிச்சி விட்டு ரசாயனத்தை எடுத்து அடிக்க வச்சு கத்தி வச்சு கிழிக்க வச்சு ரசிகர்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ரசிகர்களை நான் வந்து ஆதரிக்கவும் இல்லை. அவங்க கூரை மேலெலாம் ஏறி உட்காந்துட்டு அது உடஞ்சி குழந்தைங்க மேலே விழுந்து அப்படி செத்து போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்கள் மேலே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அரசியல் படுத்தணும். நீங்கள் ரசிகர்கள் கிடையாது, தொண்டர்களாக வரணும். இப்படி தான் அசம்பாவிதம் பண்ணுவான், அதுக்கு நீ ப்ரீ பிளான்டாக வரணும். செந்தில் பாலாஜி அண்ணன் எல்லாத்துக்கும் தீபாவளி போனஸ்லாம் கொடுக்குறாரு. போனதுக்கெல்லாம் தீபாவளி போனஸ் கொடுத்துருக்காரு கட்சிக்காரங்களுக்கெல்லாம். இது எதுக்குன்னு தெரியல. ஏன் பிஜேபி வந்து விஜயை பிடிச்சி தொங்குதுன்னு தெரியல. செந்தில் பாலாஜியோட கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி கட்சியை உடைச்சிட்றா அப்படின்னா உடைச்சிட்டு போயிட போகிறான். அவன் துணை முதல்வர் பதவி கொடுக்குறான்னா திமுகவில் பிஏ உடைச்சிட்டு வரான்னா திமுக கொங்கு மண்டலத்தை மொத்தமாக உடைச்சிட்டு வந்துட போகிறான். எல்லா கேஸும் தள்ளுபடி பண்ணுறேன்னா அவன் உடைச்சிட்டு வர போகிறான். அது எதுக்கு விஜய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. வரமாட்டேங்கிறவனும் பிடிச்சி வாவான்னு போட்டு எதுக்கு இது பண்ணுறீங்கன்னு தெரில. ஒரு நாள் இந்த கட்சி நாசமாக போகிறதுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி காரணமாக இருப்பார். துப்புரவு தொழிலாளர்கள் 14 நாட்கள் விடாமல் போராடினாங்க. அவங்க வாங்கின 25,000 சம்பளத்தை 15,000 கம்மி பண்ணிட்டு நீ அதுதான் உனக்கு நல்லது போன்னு சொல்லும் போது இவர்களை கண்டு இவர்களை அவர் முகத்தையே காமிக்காத ஸ்டாலின், அவங்க வீட்டு பக்கத்தில் போராடினவங்களை போய் பார்க்காத ஸ்டாலின், சந்திக்காத ஸ்டாலின், கரூர் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கான நோக்கம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் தான். பிணம் தின்னும் அரசியல் தான்.